தொடர்ச்சியாக இடம்பெறும் பஸ் விபத்துகளை தடுப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கமைய தூர இடங்களுக்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பஸ் வண்டிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஹட்டன் கண்டி பிரதான வீதியில் கினிகத்தேன அம்பகமுவ பிரதேசத்தில் தூர இடங்களுக்கான பஸ் வண்டிகள் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. கினிகத்தேன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விராஜ் விதானகேயின் கண்காணிப்பின் கீழ் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அபாயமான நிலையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த 5 இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டிகளும் 6 தனியார் போக்குவரத்து பஸ் சாரதிகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில பஸ் வண்டிகளில் காணப்பட்ட குறைபாடுகளை சீர் செய்யுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. வீதி ஒழுங்குகளை மீறும் சாரதிகள் தொடர்பில் தகவல்களை வழங்குமாறு போலீசார் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இலங்கை வைத்தியர் சங்கம் வீதி விபத்துகள் தொடர்பில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளது. ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 975 பேர் வாகன விபத்துகளினால் உயிரிழந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் இதுவரை 12,000க்கும் அதிகமானோர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக இலங்கை வைத்தியர் சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் சுதந்த பெரேரா தெரிவித்தார். வீதி விபத்துகளை தடுத்தால் சுகாதாரத்துறைக்கான செலவை 110% வரை குறைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வீதி விபத்துகளினால் 975 பேர் உயிரிழந்துள்ளனர். 2000ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 12,140 பேர் மரணித்துள்ளனர். பாதசாரிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். வீதிகளின் பராமரிப்பு மிக முக்கியமானது. வீதிகளை பராமரிப்பது தொடர்பில் எவ்வித இணைப்பும் இல்லை. வீதிகளின் தரத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் வாகனங்களின் மின் விளக்குகள், பிரேக், டயர்களின் தரம் உரிய வகையில் காணப்பட வேண்டும். அதை தொடர்ச்சியாக சோதனைக்குட்படுத்த வேண்டும். சாரதியின் உடல் நலம் தொடர்பில் ஆராய வேண்டும். தூர பயணங்களை மேற்கொள்ளும் போது 2 மணித்தியாலங்களுக்குள் ஒரு முறை பஸ் வண்டியை நிறுத்தி ஓய்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். நடக்கும் போது மூளை சுறுசுறுப்படையும். வாகனங்களை நிறுத்தும் போது வெளிச்சமுள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும். உணவை உட்கொண்டதும் நித்திரை ஏற்படலாம். அவ்வாறான போது வாகனத்தில் ஏறக்கூடாது. அத்தோடு சாரதிகள் உட்கொள்ளும் மருந்து தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டும். மதுபானத்தை அருந்துவிட்டு வாகனத்தை செலுத்த வேண்டாம் என நாம் தொடர்ச்சியாக தெரிவிக்கின்றோம். மேலும் தூக்க கலக்கம் மற்றும் களைப்பு, நாம் மதுபானம் அருந்துவிட்டாலும் பிரச்சனைக்குரிய விடயம், இவை அனைத்தையும் மறந்து விடுகின்றோம்.